அமித்ஷா அவர்கள் பாத்தீங்கன்னா பிரதமர், முதலமைச்சர்கள், அப்புறம் மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ ஒரு 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, நிரூபிக்கல சரிங்களா, அந்த செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அடைச்சிருக்காங்க சிறையில் அப்படின்னா 30 நாட்களுக்கு மேல அவங்க இருக்காங்க, 31வது நாள் அவங்க அந்த பதவியிலேருந்து நீக்கப்படுவாங்க. அதை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த மசோதா. இப்போ வந்து மக்களவையில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த மசோதாவை இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு எத்தனை உறுப்பினர்கள் கொண்டதுன்னா 31 உறுப்பினர்கள் கொண்ட குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுல மக்களவை சேர்ந்த 21 பேரும், மாநிலங்களவை சேர்ந்த 10 பேரும் இடம்பெறுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரி, முதலமைச்சர், பிரதமர், மத்திய அமைச்சர்களுடைய பதவி பறிப்பதற்காக இப்போ அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க, ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க. அதுக்கிடையில ஜாமீன் வராம அவங்க 30 நாட்களுக்கும் மேல 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்கன்னா 31வது நாள் அவங்களுடைய பதவியை அவங்க ராஜினாமா செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னா அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. அதுக்கான மசோதா ஒரு 3 மசோதா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மசோதானா, யூனியன் பிரதேசங்கள் திருத்த மசோதா 2025, அரசியலமைப்பு சட்ட 130வது திருத்த மசோதா 2025, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025. இந்த 3 மசோதாக்களை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரி, இந்த இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க இல்லையா 31 உறுப்பினர்கள் கொண்ட குழு. இந்த குழு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாடாளுமன்ற கூட்டத்தொடருடைய முதல் வாரத்துடைய கடைசி நாள்ல அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு கடுமையான குற்றத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. முதலமைச்சரோ, பிரதமரோ அல்லது மத்திய அமைச்சர்களோ கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருக்காங்கன்னா 31வது நாள் அவங்களுடைய பதவியானது பறிக்கப்படும் இந்த மசோதாவின் படி. ஸோ யூனியன் பிரதேச சட்டம் 1963 பிரிவு 45 சட்ட திருத்தம் தேவை அப்படின்னும் இந்த மசோதால வந்து ஒரு அம்சம் இடம்பெற்றிருக்கு.